ஐயா அழைக்கிறார். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். அன்பு காட்டும் கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார். அறிவு ஊட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார். அன்பு காட்டும் கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார். அறிவு ஊட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். பட்டி தொட்டி எங்கும் ஓடி பெரியார் போல நீதி கேட்ட இளம் பெரியார் ஐயா அழைக்கிறார். பட்டி தொட்டி எங்கும் ஓடி பெரியார் போல நீதி கேட்ட இளம் பெரியார் ஐயா அழைக்கிறார். ஈழத் தமிழன் உரிமை காக்க சிறையும் செல்வே என்றுரைத்த தமிழ் மண்டேலா ஐயா அழைக்கிறார். உள்ளம் துணிந்து பிரபாகரனை தமிழர் தலைவன் என்று உரிமையோடு போராளியாய் ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். பின்தங்கியோர் தாழ்த்தப்பட்டோர் பெருமை காண பெரிய பதவி வாங்கி தந்த ஐயா அழைக்கிறார். பின்தங்கியோர் தாழ்த்தப்பட்டோர் பெருமை காண பெரிய பதவி வாங்கி தந்த ஐயா அழைக்கிறார். குடிதாங்கியில் தாழ்த்தப்பட்டவர் பிணத்தை தோளில் சுமந்த புரட்சி படையை நாயகராம் ஐயா அழைக்கிறார். அடிமைப்பட்ட சமுதாயம் மேன்மை காணவே அயராது பாடுபடும் ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். சாதி சமய நல்லிணக்க மாநாடு நடத்தும் மனித நேய பண்பு மிக்கவர் ஐயா அழைக்கிறார். சாதி சமய நல்லிணக்க மாநாடு நடத்தும் மனித நேய பண்பு மிக்கவர் ஐயா அழைக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் அம்பேத்கரின் சிலையை ஒரே நாளில் திறந்து வைத்த ஐயா அழைக்கிறார். மதுவிலக்கு பிரச்சாரத்தை பெண்களை கொண்டு நடத்தி காட்டி வெற்றி கண்ட ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார்.
ஐயா வாழ்க மருத்துவர் சின்னையா என்ற முழக்கத்தோடு இந்த சிறப்பு வாழ்ந்த ராணிப்பட்ட பொதுக்குழுக்கூடத்துக்கு வருகை தந்து வரவேற்புறம் இருக்கும் மாவட்ட தலைவர் சிவகுமார் அவர்களே மற்றும் இங்கே முன்னிலை வைக்கப்பட்டிருக்கும் ஒன்றிய செயலர் பேரூராட்சி செயலர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, காளிமுத்து அவர்களே, குணசேகர் அவர்களே, சீன் அவர்களே, சந்தானம் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நடராஜ் அவர்களே, வன்னிய சேகர் அவர்களே, வன்னிய சேகர் அவர்களே மற்றும் மாதம் வரல ரமேஷ் வந்துட்டா ரமேஷ் வினோத்குமார் பாஸ்கர் பஸ் மற்றும் சுரேஷ் ஒன்றிய செயலாளர் இருக்கிறா சரவணப்பா போன் போடு எல்லாம் உனக்கு பிள்ளைங்க கொடுக்க இல்லையா பாபு ஒன்றிய செயலாளர் எங்க இருக்கா கண்டாடி பாப்பண்ணா தலைவர்னா ராஜசேகரா பச்சப்பன் பாலாஜி அவர்களே, ஆயிரம் சரவணன் அவர்கள், சிவாஜி அவர்கள், பெருமாள் வந்துருங்களா? எவ்வளவு பேர் வந்துருங்களா? எதா காட்டியா போகலாம்? வெளியே இருக்கா? நீ வெளியே என்ன பண்ற? இப்ப எனக்கு எவ்வளவு பேர் வந்துருக்கா? அது கேட்டாங்க வெளியே இருக்கேன் மற்றும் வீரான பாபரன் அவர்களே மற்றும் முருகன் வந்துட்டாரா? மற்றும் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் ராஜேஷ் அவர்களே, மற்றும் யோகராஜ் அவர்களே, மற்றும் சக்தி மணிகண்டன் அவர்களே, மற்றும் ரெட்டாடி ராவணன் வந்து பார்த்தேன், சந்தர் திருமால் அவர்களே, வெற்றிவேல் அவர்களே, மற்றும் வெங்கடேசன் அவர்களே, மற்றும் ராஜேஷ் அவர்களே, ஊழூர் பாஸ்கர் அவர்களே, பெருமாள் அவர்களே, மற்றும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அண்ணன் இப்போது அண்ணன் அவர்களுக்கு ஒரு மாநில பொதுக்குழு உறுப்பினராக அண்ணனை நியமிக்க போற ஒருத்தர் தலைவர் அண்ணன் நம்ம சிவாமணன் மாநில பொதுக்குழு உறுப்பினராக. ஏன்னா கட்சிக்கு அடிப்படையில் யாராவது வராமோ அவங்க தான் நியமிக்கணும் ஐயா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த மூத்த முன்னில அண்ணன் அவர்களை மாநில பொதுக்குழு உறுப்பினராக இன்று முதல் ஐயாவோட ஆசிரியர் அவரை ஐயா வழங்க வைக்கணும்னு சொல்லி அடுத்தபடியாக இந்த சிறப்பு வாழ்ந்த இந்த நிகழ்ச்சியை என்னென்ன போனோம்னு சொல்லிட்டு அண்ணன் திருமணம் அவர்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் KM சிவகுமார் அவர்கள் அனைத்து பாட்டாளி சங்கங்களை வரவேற்று உரையாற்றுவார். வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா, வெல்க பாமக என்ற முழக்கத்தோடு இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களும் மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், பேரூராட்சி அனைவரையும் எல்லோரும் சிறப்பான ஒரு முறையில் பேச ஒரு ஒன்றிய செயலர், நகர பேரூராட்சி எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்களுடைய குறைகள் என்ன இருக்கிறது அதை வந்து இந்த மீட்டிங்கில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஐயாவுடைய கட்டாய ஒரு பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நானும் எவ்வளோ ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தகவல் கொடுத்தோம். கூட்டம் சத்திரமே நெருக்கமா அந்த அளவுக்கு சொன்னோம். கூடுமான அளவுக்கு பரவாயில்ல, ஒரு 10-20 சேர் தான் காலி இருக்கும் பொழுது இன்னும் ஜனம் வந்து இருப்பாங்க. இனி வரும் காலத்தில் ஐயாவும் சின்னையாவும் இணைந்து நம்மளுடைய கரம் போங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த வருகைக்கு அனைவரும் வருக வாய்ப்புக்கு நன்றி. சமூக நீதி போராடி மருத்துவர் இளைஞர் எழுச்சியாக அண்ணன் செயல்தலைவர் அண்ணன் உறுப்பினராக சொல்லிட்ட அனைவருக்கும் குறிப்பாக பிறகு குறிப்பிட்டிருக்கிற நமது மாவட்ட
அது அவங்களோட பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்க தேவை. அது ஐயா பார்த்துப்பாரு. நம்ம கட்சியில் ஒரு சிலர் தப்பாக பயன்படுத்துறாங்க, அதை நம்ம எடுத்துக்க தேவை. நம்ம ஐயா சொன்ன பொறுத்து மட்டும்தான். ஐயா சொன்ன பொறுத்து தான் எத்தனையோ தலைவர் பார்த்து ஐயா. இப்போ ஒரே ஒரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா ஐயா நிறுவனர் அப்படின்ற இடத்த தாண்டி நமக்கு ஒரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா ஐயா தான் தலைவர் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ நம்ம காலகட்டத்தை கட்சிங்கிறத நம்ம பெருமைப்படுத்துவோம். ஐயாவை கொடுக்க பின்னாடி இருக்க, ஐயாவை கொடுக்க பின்னாடி இருக்க மினிஸ்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், நம்ம ஊருடைய வார்டு கவுன்சில் ஆகட்டும், நகர ஆகட்டும், எல்லாரும் ஐயா ஐயா சொல்லி வச்சுக்கிட்டா நம்ம ஆகலாம். அதுக்காக இன்னொருத்தருக்கு நம்ம போகவே நிற்க வேண்டிய காலம் கிடையாது. கூட்டணி முடிவில் ஐயா பார்த்துப்பாரு. நம்ம யாரும் தலைவர் ஐயா தெரியும். ஐயா கேட்டதா இப்போ ஒன்றும் இல்லை, அதிமுக சார்பா திமுக சார்பா அவங்க எம்எல்ஏ ஆகணும்னா அவங்க முடிவு பண்ண முடியாது. ஐயா முடிவு பண்ணியும், ஐயா கூட்டணி முடிவு பண்ணியும். அந்த காலகட்டம் தான் திருப்பியும். அந்த காலகட்டத்தை நம்ம ஐயா சொல்றத மட்டும் கேளுங்க. ஐயா தெரியும் சின்ன ஐயா எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏதோ சொல்லுங்க. ஐயா தெரியும். ஆனால் அது நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. நம்மளே ஒரு ஆள் முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட இது பொதுக்கூட்டத்தில் கடந்த முறை இதே மாவட்டத்தில் அங்கே போட்டுருக்காங்க. 1500க்கும் மேற்பட்ட பேர் தான் வந்தாங்க. அப்போ ஒற்றுமை இருந்தது. 1500க்கும் மேற்பட்ட பேர் தான் வந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா கிளையில் போகிறாங்க, வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிளைக்கு வரதுன்றான். நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஒரு முக்கிய மாவட்ட பொறுப்பாளர் அவர்கிட்ட தகவல் சொல்கிறேன். இந்த மாதிரிப்பா வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் பேர் சொல்ல வந்துருப்பான்னு சொல்கிறேன். கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களாம் கட்சிக்கு கொள்கைக்கும் அடங்கின ஆளே இல்லை. ஐயா என்ன சொன்னா ஐயா பல முறை சொல்லுவாரு, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம சமூகம் வெற்றி பெறும் சொல்லுவாரு. அதே கேட்க மாட்டோம் நம்ம. அதே நீங்களாம் ஒரு கூட நடத்துறீங்க, ஏதோ ஒரு அனுப்ப தனியா நாங்க யாராவது தடுத்துருக்கோமா, இல்லை நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா, நீ படியே பண்றீங்க. இத்தகைய நிலையில மாத்திக்கங்க. இந்த நிலையில மாற்ற மட்டும்தான் தமிழகத்துல நம்ம சமூகமும் நம்ம கட்சியும் நம்ம கொள்கையும் நல்லா இருக்கும். சொல்றாரோ அதபடியும் மாவட்டத்தில் என்ன சொல்றாரோ அதை ஆணைக்கிழங்க என் சிறப்பான அனைத்து நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக செய்து தரும் என்று கூடுதல் தெரிவிக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. வணக்கம். சின்னையா வெல்க பாமக உடன்பட்டோடு இந்த சிறப்பு வாய்ந்த மாவட்ட பொதுக்குழு இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்தில் சொன்னார் இந்த கூட்டம் கம்மியாக இருக்கிறாரு, நிறைய சின்ன சலசல போல இருக்குது. அதனால இது ஒரு கூட்டம் வந்து இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் சலசலாம். இனிமே வர கூட்டம்லாம் அந்த சந்தோஷம் 10 அளவுக்கு வரும். கண்டிப்பாக வரும். மோடி தேவைப்படுறது அப்படியே சொல்லுவார். என் வந்து இல்லையா, என் வந்து தான் பிரச்சனை ஆகிட்டு என்ன பிரச்சனை கைது சொல்லுவா கைது வரும்பா. அவரால் இல்லை, நாங்கள் 20 பேர் கஷ்டப்படுறாங்க. அவர் சொன்ன மாவட்ட செயலாளர் ஆமாம் 2015 9 வருஷம் கஷ்டப்படுறோம். அதனால தான் அவர் நின்னார். நான் தான் சொன்ன மாவட்ட செயலாளர் சொல்லுவாங்க. அவர் தான் சொல்லுவான். எனக்கு கீழே 18 கீழே என்ன பிரச்சனை தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது. அது வச்சு இருக்குது. வரப்போற காலத்தில் இது எம்டி ஒன்றியத்திலேயே 4 கவுன்சில் செய்யக்கூடிய ஒரே ஒன்றிய அவன் தான். வேற சொல்லுமா 4 மூணு ஒரு கவுன்சில் செய்யல. அடுத்த முறை அது இருக்கும். நம்முடைய ஐயா சின்ன ஒரு சின்ன கருத்து போடலாம். அது சில அரசியல்வாதிகள் அந்த அவங்க சாதா பயன்படுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. அதாவது பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு, இந்தியாவின் ஒப்பற்ற அரசியல் தலைவர் மருத்துவ ஐயா அப்படின்னு. அப்படியே தலைவரை இங்க இருக்கிற சில பேர் கொடுத்துறான். அவன் யாரை அந்த இடத்துக்கு வந்தாலும் தெரியல. ஐயாவில் தான் நீங்க மாவட்ட தலைவர் மாவட்ட. ஆனால் நீங்க ஐயாவை வந்து ஐயா வேலை செய்யறாங்க. இவங்களாம் கட்சிக்காரங்க, உண்மையான கட்சிக்காரன் தான் சைலண்டா வேணும். ஐயா சொல்றா செய்யறேன் அப்படின்னு போயிடணும். குடும்பத்தில் சண்டை எல்லா இருக்கிற எல்லா சண்டை இருக்குது. சண்டை இல்லாத இருக்குதா? எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்திருக்கிற இந்த கூட்டம் என்பதை மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட தலைவருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏன் சொல்லி சொன்னா, இதற்கு முன்னே நடந்த கூட்டத்தெல்லாம் பைசா கொடுத்து கூட்டணும். இந்த கூட்டம்
ஆனா இப்போ உணர்வுபூர்வமா கட்சியினுடைய கிளையிலிருந்து, கட்சியில் இருந்த மாவட்டத்திலிருந்து, கட்சியில் இருக்கிற மாநில பொறுப்பாளர் அவரவர்களுடைய சொந்த காசிலே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து காவேரிப்பாக்கம் நகர செயலாளர் வினோத் அவர்கள் இங்கே ஆலோசனை வழங்குவார். அனைவரையும் நம்ம ஐயா சொல்லத்தான் நம்ம கேட்டுக்கிறோம். அவங்களுக்குள்ள என்ன சலசல் இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம். வரவங்க கூட இந்த கூட்டத்துக்கு வரவங்க கூட நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரோட கூட்டம்னு கூட தெரியல. நம்ம கட்சி கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்றாங்க. நம்ம எல்லா கூட்டத்துக்கும் நம்ம எதுவும் சொல்ல தெரியாது. ஏன்னா ஐயா பிள்ளைங்க நம்பலாம். அதனால் இனி வருங்காலங்களில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயா என்ன சொல்கிறாரோ, சின்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடைபெறுகிற என்னோட உரையை சொல்கிறேன். நான் ஐயா ரொம்ப பழைய பொறுப்பாளர், பழைய அரசியல்வாதின்னு இந்தியாவுக்குள்ள சொல்கிற மொழியே பாராட்டு தெரிவிச்சு போயிருக்காரு. அதனால ஐயா பின்னாடி சுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை, ஐயா பின்னாடி போனவங்க யாரும் கெட்டு போனதில்லை. ஐயாவுக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு. அதனால நீங்கள் இந்தாண்டியில் போகிறதா அங்காண்டியில் போகிறதான்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. ஐயா பின்னாடி போனவங்க யாரும் கெட்டு போனதில்லை. அதே மாதிரி ஐயா எதிர்த்து யாரும் கட்சியும் நடத்தவும் முடியாதுன்றது தெரியும். அப்படியாப்பட்ட ஜெகத்தே கம்மிக்கு போயிட்டாரு. அதனால சொல்லி ஐயா பின்னாடி நம்ம என்னைக்கு இருந்தாலும் எதிர்காலம் உண்டு. அதை என்னுடைய கருத்தை நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாரிய மதத்திலேயா வாரிய மத சின்னையா நிர்பேத பாமகோடு வந்திருக்க மாவட்ட மற்றும் மாநில ஒன்றிய நகர கவுன்சிலர் நம்மளே கூட்டம் போனாலும் ஒரு 10 வண்டி வச்சு பைக் வச்சு தான் கூட்டம் போனோம். சொன்ன இடத்துல ஒன்று மாவட்டத்தில் அனைவருக்கும் இந்த மாலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த போலியோ எல்லாருக்கும் ஒர்க்கோடு இருக்காங்க எல்லாமே. அதனால் கூட்டத்துக்கு ஆதரவு இல்லை. இனிமே கூட்டத்தில் எல்லாரும் வருவாங்க, செய்வாங்க. நம்ம ஐயா நோக்கம் தான் நம்மளுடைய நோக்கம். ஐயா இந்த வயசுல நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதை பின்னோக்கி நம்ம நடந்துருக்கணும். இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய மருத்துவர் ஐயாவின் செல்லப்பிள்ளை அண்ணன் லோகநாதன் அவர்களையும் மாவட்ட தலைவர்களையும் தேர்தலில் வந்திருக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் வருவர்கள் வரவேற்கிறேன். 2 நாள் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். ஒரு ஊருக்காக போயிட்டு அது எவன் உறுப்புக்கு கொடுக்குறாங்க, வெளியே கொடுக்குறாங்க, ஒன்றும் இல்லை. நம்ம கடமையை செய்கிறோம். பாலம் ஏற்பாடு தேவை, பாலம் தானாக வரும். அண்ணன் காலையில் ஃபோன் பண்ணாரு. காலையில் ஃபோன் பண்ணி ஒரு 50 பேராவது இது வர சொல்லியிருந்தேன். வந்தது 30 பேர் தான் வந்தாங்க. அதில் டோர்னமெண்ட் மேட்ச் வச்சாங்க ஃபைனல் ஃபுட்பாலில். அதனால கொஞ்சம் வர கஷ்டமாக இருக்கு. வழக்கறிஞராக்கிய இடஒதுக்கீட்டு நாயகர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, 108 தந்த என்னுடைய சின்னையா அவர்களே, இந்த சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்களே மற்றும் ஏனைய ஒன்றிய செயலாளர் அவர்களே, ஒன்றிய தலைவர்களே, அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் இந்த மதிய வரை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம். ஒன்றிய செயலாளர் சொல்றது என்னன்னா, 2 வருஷம் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு 10 வில்லேஜாக இருக்கிறோம். ஒரு வில்லேஜுக்கு 2 பேர் 5 பேர் அதிகபட்சம் கூட்டாலும் 10 வில்லேஜ் 30 பேர் ஆகிடப்போகுது. இருந்தாலும் இந்த பணி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கிளை செயலாளராக 3 வருஷம் பதிவில் இருந்திருக்கேன், ஒன்றிய செயலாளராக 3 வருஷம் பதிவில் இருந்திருக்கேன், இப்போ அமைப்பு தலைவராக போட்டிருக்காங்க. அதனால் என்னால் கொஞ்ச ஆலோசனை 20 ஒன்றிய செயலாளர் மொத்தம் நம்பர் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் தகவல் கொடுப்பேன். அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் தகவல் கொடுத்துருவேன். எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுப்பாளர் கூட்டம் இருக்கோ அப்போ தான் நம்ம சொல்கிற செய்தியாவது நம்ம மக்களுக்கு போய் சேரும்.
பெண்கள் அணி இருப்பாங்க, அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கூட்டு வர பாருங்க. 27 நல்லபடியாக ஒரு கூட்டணி அமையுது, கட்சிக்குள்ள நிறைய சலசலப்பு இருக்குது, அதெல்லாம் ஒரு வாக்கு 2 வாக்கு சரியாயிடும். ஐயாவோ வழி என்ன ஆகும் அதை கேட்டுட்டு நம்ம 10 பேரும் பின்பற்றம் போனாவே நம்ம சிறப்பான ஒரு ஆட்சி அமைப்புல ஆட்சி எதிர்கட்சி அமைப்புல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ற கோலத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய மூத்தவர் ஈகே அவருடைய வயது அமர்ந்து பேசுகிறார். அவர் கால்வழி நினைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த பொதுக்குழு கூட்டக்கூடிய தலைமை பொறுப்பு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட வரவேற்பு மாவட்ட தலைவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர் அனைவருக்கும் என் முதல் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக காரணம், சாலை மறியலுக்கு முன்பு பணி செய்த பல தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக வன்னியர் சங்கம் உருவான காலங்கள் பல கஷ்டங்களை தொண்டர்கள் அனுபவித்தார்கள். அப்போதெல்லாம் செல்போன் கிடையாது, டூவீலர் கிடையாது, கார் வசதி கிடையாது. சைக்கிளிலே சென்று இந்த ஒன்றியம் முழுவதும் 54 கிராமங்களுக்கு ஒரே ஒன்றியம், 54 ஒன்றிய செயலாளர்கள் 54 கிராமங்களுக்கு சைக்கிளில் சென்று கட்சியை வளர்த்தார்கள். அதன் பிறகு சாலை மறியலிலே போராட்டம் நடத்தி இந்த சமுதாயத்தில் 21% இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். இன்று நாம் 40 ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அதிகாரத்துக்கு வர முடியவில்லை. காரணம், நம்முள் ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமையை பல வழிகளில் எதிரிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மீண்டும் இந்த இயக்கம் ஒரு மரம் வளர்கிறது என்றால் அதை வளர்ந்து காய்கறி கூட்டத்துக்கு 100 ஆண்டுகள் ஆகிறது. அந்த மரத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே நாளில் அழித்து விடலாம். அதனால் அழிப்பவர்களுடன் நாம் துணை போகக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். ஆராய்ச்சி முன்னாள் தலைவர் வேலு அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க மருத்துவர் ஐயா, வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி என்று இங்கே மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களுடைய செல்லப்பிள்ளை நம்முடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சோழர் அவர்களே, இது எல்லோரும் வரவேற்று இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் செல்வகுமார் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்றால் மருத்துவர் ஐயா அவர்களின் எத்தனையோ காலங்கள் அது பாடுபட்டு இந்த இயக்கத்தை நடத்தி பல போராட்டங்களை நடத்தி பல சிறையில் சென்று பல கட்சிகளுடன் மேல் பொறுப்பிலிருந்து சட்டமன்றத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய நம்முடைய குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற மாவட்டத்தோறும் எத்தனையோ பிரச்சனை இவர்கள் சொல்வார்கள், இவர்கள் சொல்வார், அவர் வரமாட்டார் என்று எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப யாருக்கு யார் இருப்பது, யாரும் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுடைய சொந்தம் பந்தம், நம்ம அண்ணன் தம்பி. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த 2 நாள் சரியா போயிடும். அதனால இது நம்மளுக்குள்ளே அவங்க வரல எங்க வரலன்னு எத்தனை போராட்டத்தை சந்திச்சு இருக்கிறோம், எத்தனை பிரச்சனை சந்திக்கிறோம் நம்ம சொல்லலாமா? ஆகியால ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். மருத்துவர் ஐயா அவர்களுடைய களம் அவருடைய கரம் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற 25ஆம் தேதி மருத்துவர் ஐயா பிறந்த நாளில் அனைத்து கிளை செயலாளரும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி வெடி வெடித்து மருத்துவர் ஐயாவுடைய வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்தினுடைய இந்த கூட்டத்துடைய வாயிலாக நாங்கள் சொல்கின்றோம். கட்சியை வலுப்படுத்துங்கள். கட்சிக்காரர் யாரும் கிடையாது. நடராஜி சொல்றாரு, 54 பஞ்சாயத்துல 11 கவுன்சிலர் ஆகி இந்த நெமிலி ஒன்றியத்துக்கே ஒரு தனி பெருமை உண்டு. எத்தனையோ சேர்மன், எத்தனையோ துணை சேர்மன் ஆகியிருந்த காலத்துல குறை என்பது சொல்லிவிட்டு புறங்கள் இன்னைக்கும் புறம் கொட்டிட்டாங்க. அதெல்லாம் நான் சொன்னா நீங்க மொத்த வரிசைக்கு இப்போ நான் ஒரு ஆள் சொன்னா
ஆகையால நம்மளுக்குள்ளே நம்ம மண்ணை வாரி தலையில போட்டு விடாது. அதை பத்தி விட்டுருங்க. நம்ம வந்து கட்சி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை ஊர் சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு 24 கிளை, ஒரே ஒரு கிளையில கூட இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்காத நெம்பி தெருவுன்றது யாருன்னா ஒரு ஆள் சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த நெம்பி தெருவுன்றதுல 3 நாள் போவாங்க சொல்லவே கூடாது. எனக்கு தான் தெரியும் 3 நாள் சொல்றாங்க. மாசம் சொல்லவே மாட்டேன். ஆகையால மருத்துவர் ஐயா அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்று சொன்னால் நம் கட்சியை பலப்படுத்த வேண்டும். கீழே எதுக்கு சொல்றான்? ஐயாவுடைய ஆணைக்கு என்ன சொல்றாரு? கிளை செயலாளர் எப்படி இருக்கிறாரு? ஒன்றிய செயலாளர் நீங்க பார்த்தியான்னு கேட்பாரு. மாவட்ட செயலாளர் கேட்பாரு. ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் நீ பார்த்தியான்னு. மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கேட்பாரு. ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் கேட்பாரு. கிளை செயலாளர் தான் நம்ம கட்சியினுடைய முதுகெலும்பு. கிளை செயலாளர் தான். நீங்க எத்தனை பேர் கிளை செயலாளர் இருக்கீங்க? அனைத்து கிளை செயலாளர் கை கொடுக்கணும். யார் கேட்டனா அடிப்படை பேசிக்னால தான் தெரியும். நாங்களாம் 17 வயசுல கிளை செயலாளர் ஆனவன். நீங்க 50 வயசு ஆகுது. அந்த கிளையில் இருக்கிற பொறுப்பு, அந்த கிளையில் இருக்கிற துடிப்பு அப்படி இருந்தால்தான் இந்த கட்சி வந்து வலு பெறும். மருத்துவர் ஐயா சொல்றார், போறாங்க என் செல்லவா என் ராஜா ஒரு 10 நாளைக்கு சொல்றாரு, என் குழந்தைங்களாம் எப்படி இருக்குது எனக்கு நயம் வந்துச்சு. இன்றைக்கு எவ்வளவு துடிப்பா இருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை உழைக்காத எதுவுமே கிடைக்காது. தமிழக அரசின் ஒற்றை ஆதனை மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணைக்கிழங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களின் செல்லப்பிள்ளை அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்ற இருக்கும் நமது மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வந்திருக்கும் எனது மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஐயாவின் உண்மையான தொண்டர்களாகிய என் உயிரின் மேலான பாட்டாளி சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, கட்சி வேலையை போய் பாருங்க. மிச்ச வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த தலைமையில் நடக்கிற சின்ன சின்ன சலசலப்பை பெருசாக மீடியாவில் பண்ணுதுங்க. அதெல்லாம் விட்டுங்க. நம்ம வேலை பணி செய்து கிடப்பதுதான். ஐயா என்ன சொல்றாரோ அந்த வேலையை செஞ்சோம்னா சிறப்பான முறையில் நம்ம இலக்கை எட்டலாம். ஐயா அவர்கள் சொல்லப்படுங்க திட்டமிட்டு செய்யணும்னு சொல்லி கேட்கிறேன். வணக்கம். இந்த கிழக்கு மாவட்ட அவசர கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தப்படும் மாவட்ட செயலாளர் வரவேற்பை நல்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிலை பொதுவாளர்கள், மாவட்ட துணை நிலை ஒன்றிய கிளை அனைத்து நிலை பொதுவாளர்களுக்கும் உலகத்தில் தெரிந்து கொண்டு இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது கட்சியை பலப்படுத்த வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஐயா சின்னையா என்ன சொல்கிறாங்க அந்த வேலை கொஞ்சம் செய்தால் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. மற்றது மாவட்ட செயலாளர் மாவட்ட என்ன சொல்கிறாங்க வேலை செய்யணும். சின்னையா விழுக மட்டன் முழுக்கடம் எங்கள் அண்ணன் மாவீரன் வணங்கி எங்கள் பன்னீர்செல்வம் சார்பாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் நாங்கள் பொறுப்பேற்று 3 ஆண்டுச்சு. நாங்கள் இருந்த அண்ணன் சரவணன் சொல்லும் சரி, மாவட்ட லோகநாதன் சொல்லும் சரி, அவங்க தான் சொல்ல செய்யணும். ஆனால் இந்த முறை வந்து மாவட்ட லோகநாதன் வந்ததை பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் முதல் கூட்டம் இதுதான் எங்களுக்கு மனசார நான் சொல்லுவேன். ஏன்னா பதவி போட்டுட்டோம் நம்ம கூட்டம் எல்லாத்தையும் வந்துவான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. நான் பன்னீர்செல்வம் மாவட்டத்தில் வந்து யாருக்கிட்டையும் வணங்கி நான் போட்டு நன்றி கொடுக்காது. என்னோட சங்கம் வேலை செய்யணும் அதுதான் நினைப்போம். என் மூத்த முன்னாடி மின்னலான அந்த பயிர் நாங்கள் நடத்துகிறோம். பன்னீர்செல்வம் எங்கள் ஐயா யாருன்னா சொன்னாலும் நாங்கள் காதில் எங்களுக்கு ஐயா தான் முதல் செய்வோம். 2வது குருவான அவர் வணங்கி தான் செய்கிறோம். எங்களுக்கு மூத்த முன்னாடி எங்கள் சைனாபுரம் கிராமத்தில் என்ன வழிநடத்த முதல்
சின்ன பையன் அவர் சித்தப்பாவும் இதுமாதிரி இவங்க முன்னோடிகள் எல்லாம் வந்து வன்னி சங்கத்தை உருவாக்குறாங்க. கட்சிலாம் யாரும் வன்னி சங்கத்தை முன்னாடி கைத்து சொல்லுங்க. நான் தனிப்பட்ட முறையில் வன்னி சங்க கட்சியில் வன்னி சங்கம் தான் கட்சி வன்னி சங்கம் அப்படி கிடையாது. அன்னைக்கு வன்னி சங்கம் மொத்தமே வன்னி சங்கம் தான். என் கட்சியில் யாரும் வன்னி சங்கம் தான் நீ வந்து கல்வி சொல்லலாம் ஒன்றினா கட்சி அதை பார்ப்போம் வன்னி சங்கம் அதை பண்ணுவீங்கன்னா அதை காட்டினா சவால் நான் செய்ய கட்டணத்துக்கு சவாலை படிக்காட்டலாம் வன்னி சங்கம். இன்னைக்கு மூத்த முன்னோடிகள் வரணும் தான் எங்கள் ஆசை. இன்னைக்கு சின்ன பையன்றவர் எல்லாத்தையும் எடுத்து இந்த கட்சி சங்கத்தால் இருந்து இன்னைக்கு அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு அவர் உணர்வோடு இருக்காரு. ஆனால் எங்கள் ஊரில் அந்த நேற்று கதை போட்ட காலமாக வந்து யாரையும் வரக்க போகாது அப்படின்னு பேச கூட இருக்கு. ஆனால் உணர்வோடு வரவங்க எல்லாரும் இருக்காங்க. சைனாபுரத்தை பற்றி வந்திருக்காங்க 30 பேர் வந்துருக்காங்க. அது வன்னி சங்கம் முன்னோடிங்கண்ணா வையாபுரின்றவர் அவங்க நேற்று ஃபோன் பண்ணி நேற்று நாங்கள் போனீங்கன்னா கொடுத்து பல காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் நபர்கள் இருக்காங்க. ரெக்கார்டாக இருக்கிற ஒன்றுனால அந்த மாதிரி வர பொறுப்பாளர் அனைவருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னா வன்னி சங்கம்னா ஒரு கிளவியா அப்படின்ற மாதிரி ஒதுக்குனாங்க. எங்களுக்கு வயநாட்டில் எங்கள் ஆசானுங்க எல்லாரையும் நான் வணங்கி எங்கள் மாவட்ட ராணிப்படை கேட்க வன்னி சங்கம் எதையும் புரிஞ்சு செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா எங்கள் மாவட்டம் புதுதாக அந்த மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் வேலை ஒரு ஒன்றிய வேலையா ஸ்கூல் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு மட்டும் என்னென்ன உதவி செய்ய முடியும் நம்ம சமுதாய சார்பாக அது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சில ஊரில் ஆசிரியர் பற்ற வர நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு படிப்பு அந்த முன்னுரிமைக்கு அண்ணங்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நான் வன்னி சங்கம் சார்பாக நிலநல சார்பாக நான் போகிறோம் ராணிப்பேட்டை மாஸ்டர் போகிறோம் ஒரு முடிவு எடுக்கிறேன். அது அண்ணன் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு கல்வி ஃபஸ்ட்டு எங்கள் வில்லேஜ் வரையா அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வன்னி சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அண்ணன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொதுக்குழுவுக்கு உண்மையிலே சிறப்பாக நேற்றிலிருந்து நல்ல ஒரு துடிப்பாக மணிகண்டன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு எங்களோடு ஒத்துழைத்தார் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய விவசாய பேரியக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சைடபுரம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சாந்தி நிர்மால் அவர்களை இந்த கூட்டத்தினுடைய ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொதுக்குழுவுக்கு நான் சொன்னதை போல 10 காசு பலன் இல்லாமல் உணர்வோடு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஐயா அவர்கள் மாவட்ட செயலாளர் மோகநாதன் அவர்களுக்கு கட்டளையிட்டு மாவட்ட செயற்குழு பொதுக்குழு நீ கூட்ட வேண்டும், அதற்கடுத்து மாநில அளவிலே ஐயா அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட இருக்கிற காரணத்தாலே இந்த பொதுக்குழுவுக்கே ஐயா நானே வருகிறேன் என்று மாவட்ட செயலாளருக்கு சொல்லியிருக்கிறார். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாத காரணம். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஊருக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இந்த நாட்டுக்கே தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு மனநிலையிலே ஐயா அவர்கள் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானும் காக்கும் சரித்திரும் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிட உடமையடா. ஆரியும்
ஐயாவுடைய கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா. அப்படி நம்முடைய ஐயா அவர்கள் அந்த சூழ்நிலையில் அந்த அந்த மனநிலை இன்னும் மாறவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திண்டிவனம் நாங்கள் இந்த பதவியை மாவட்ட செயலர் மூலமாக ஐயா இடத்தில் வாங்குகின்ற பொழுது ஐயா என்னை கிருஷ்ணன் நீ அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அன்னைக்கு என்னால் ஒன்றுமே பேச முடியல. என்னுடைய படுமாடு ஐயா வந்து கண்ணீர் விட்டு அந்த மன உளைச்சலோடு அந்த யாரை நம்பி நான் பிறந்து பொங்கலா போங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி அந்த பாட்டை பாடி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மனநிலையை அந்த சந்தோஷத்தை உங்கள் சார்பிலே நான் ஏற்படுத்தி வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்கு இன்றைக்கு இந்த அனைத்து நிர்வாகிகளும் நான் என்னோடு பணியாற்றிய பாராஞ்சிகள் அந்த பாராஞ்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அப்படிப்பட்டவரெல்லாம் இன்றைக்கு அந்த உணர்வோடு காலையிலே அடிபட்டு இருந்தாலும் இந்த பொதுக்குழுவுக்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தாலே அப்படிப்பட்ட இங்கு அமர்ந்திருக்கிறவரெல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போர்வாள்கள் பஞ்சாபேஸ்வரி, மின்னலான், சதாசிவம், நம்முடைய தலைவர் மாவட்ட தலைவர் நம்முடைய கண்டீஸ்வரன், திருமால், நம்முடைய தலைவர் பாபு, சந்திரசேகர், சிவகாமிநாதன், ராமன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்காக ஐயாவுடைய சொல்லை கேட்டு அதே மாதிரி அரக்கோணத்திலே இருந்து லோகியா அவர்கள் எனக்கு போன் போட்டு இந்த கூட்டம் நடக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். லோகியா அவர்கள் கண்டிப்பாக நடக்கும். எதற்காக கேட்டார் என்றால் பானாவரத்திலே அந்த அசம்பாவிதம் நடந்த காரணத்தாலே அந்த பகுதியிலே இருந்து வருகை தர முடியவில்லை. அதனால லோகியா என்னை கேட்கின்ற போது நிச்சயமாக கண்டிப்பாக இந்த கூட்டம் நடைபெறும். ஏற்கனவே போன ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும்னு இருந்தோம். அப்போ சக்கரவர்த்தி வழக்கறிஞருக்கு விபத்து இப்படி தள்ளி போகிற காரணத்தாலே நிச்சயமா இந்த கூட்டம் நடக்கும். அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதே மாதிரி நங்கமங்கலம் புதூர் ராஜேந்திரன் இப்போ நான் ஒன்றிய செயலாளர் இருக்கிற காலகட்டத்தில் எங்களோடு அந்த பணப்பாக்கத்தில் முதலியார்களுடைய டேமினேஷனாக இருந்தாலும் என்னோடு வீரநடை போட்டு அந்த பன்னீர் சங்க இடத்தை எல்லாம் பிடித்தோம். அப்படிப்பட்ட வரலாறெல்லாம் நம்ம கட்சியில உடைத்தவர்கள் இதுவரையிலே மாவட்ட செயலாளருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 5 காசுக்கு இந்த கட்சியில எவனும் ஆசைப்பட்டவன் இல்லை. அவங்களுடைய சொந்த உழைப்பில் அந்த உணர்வின் காரணமாக இத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தின் சார்பில் உங்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி பொறுப்பாளர்களும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஐயாவினுடைய கனவு அவருடைய கனவு 45 47 ஆண்டு காலமாக 50 ஆண்டுக்கு மேல அவர் தொடங்கி இந்த வட்டி சங்கத்தை தொடங்கினார். அதே போன்று நம்முடைய ஐயா உற்று நோக்கி இந்த அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கட்சிக்கு அடிப்படை வன்னியர் சங்கம் தான். வன்னியர் சங்கத்திலிருந்து உருவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு ஒன்றிய கவுன்சிலர்களாகவும் தலைவர்களாகவும் அதே போன்று பேரூராட்சி தலைவர் செயலாளர்கள் அதே போன்ற மாவட்ட ஊராட்சி அனைத்து சேர்மனுக்கு இன்றைக்கு நாம் உருவெடுத்து இருக்கிறோம்.
சொன்னா ஒரு ஆளை பற்றி குறை சொல்லக்கூடாது. இது வந்து ஐயா கிட்ட யார் பற்றியோ எந்த பொறுப்பாளர் அத்தனை பேர்கிட்டையும் யாருக்கிட்டையும் போய் குறை சொன்ன இது இல்லை. ஏன்னா நமக்கு கட்சி உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறவன் நான். பணமோ எதுவும் கிடையாது, பொறுப்பு எனக்கு பொறுப்பாளர் தான் இல்லை. முன்னாள் எம்எல்ஏ சொன்னாங்க, ஏன் இப்படி அப்படின்ற ஒரு பத்திரிகை என்னுடைய மகனுக்கு திருமணம் உங்களுக்கு எல்லாம் அழைப்பதை கொடுக்குறேன் 6/7 நம்மளுடைய கோகிருஷ்ணா திருமண மண்டலத்தில். அதனால ஒவ்வொரு நாளும் நான் சட்டமன்ற உறுப்பினர் சில பேர் பேசுறப்ப ஏன்பா நீ ஐயாவுக்கு சின்னையா ஐயா அடுத்த சின்னையா தான் நம்ம வேற யாரும் எதுவும் போறோம் இல்லை இவர் போகிறா இங்க இருக்கிற பொறுப்பாளர் யாரா போகிறாங்களா நம்ம தான் ஐயா. நான் சில பேர் கேட்டாலும் சொல்லுவாங்க நீ பெரியவங்க சின்னவன் ஐயா இருக்கிற பெரியவங்க அவங்க சின்ன பெரிய சின்னவங்க அப்படின்னா என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஐயா தான் எங்களுக்கு தெய்வம், வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு நல்லா சொல்றேன். ஏன் சொல்றேன், அன்னைக்கு அந்த கூட்டத்தில் 91 வயசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் 91 வயசு அவர் பேசுறாரு. அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. ஐயா வந்து எங்கெல்லாம் படுத்துருந்து ஏரிகரமெல்லாம் படுத்துருந்து இந்த வண்டியர் சங்கத்தை உருவாக்கி நல்லா மாறுவேடத்துல அவர் ஐயாலாம் மாறுவேடத்துல ஏரிகரமெல நம்ம சாதாரண இன்னைக்கு ஒரு ஒன்றி சிலர் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, சில ஒன்றி சிலர் படுக்க மாட்டாங்க, ஏரிகரமெல படுக்க மாட்டாங்க. ஆனா ஐயா வந்து ஒரு மாதம் தலைவர் அன்னைக்கு இரவிலே 1987 முன்னாடி அந்த மறியலுக்கு முன்னாடி அவரை எப்படியாவது அரசு பண்ணணும். அப்போ வந்து ஐயா என்ன சொல்றாரு, அன்னைக்கு அந்த மறியல நம்ம ஒரு போலீஸ் அதிகாரி வந்த அவர் பேர் நான் சொன்னேன் ஐயா ஸ்ரீபால் இல்லை ஸ்ரீபால் இல்லை சொல்றேன். ஏன் சொன்னா நான் ஐயாவுக்கு பிறகு நம் சின்னையாவை மனோபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஐயாவுக்கு இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐயாவுடைய விசுவாசி தான். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சின்னவர். அதே போன்று பார்த்தீங்கன்னா பொறுப்புக்காக நிறைய பேர் போறாங்க. ஆனால் நியாயமான விஷயத்தில் அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். கொஞ்சம் நன்றிய கஷ்டம் இல்லைங்க. ஒரு இயக்கத்தை உருவாக்குனா கடுமையான போராட்டம், எவ்வளோ பிரச்சனை. நீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க முடியுதா, எவ்வளோ பிரச்சனை. அதெல்லாம் வந்து இந்த அவரை எவ்வளவோ ஒடுக்குனாங்களா நினைச்சாங்க. ஆனா நீங்க டெல்லி அரசாங்கமே நம்ம ஐயாவை தேடி வருது. அந்த அளவுக்கு வந்து ஐயா பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. நம்ம போய் இறங்கி போய் கூட்டணி எல்லா தலைவரும் சொல்லுவாங்க ஐயா வந்து தோட்டத்தை தேடி தான் வருவாங்க, இவரை தேடி கூட்டணிக்காக யாருக்கிட்டோம் கையாண்ட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நீங்களே யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஐயாவை நாம் நேசிக்கிறோம். அதே நேரத்தில் அவருக்கு பிறகு வருகின்ற தலைவர்களுக்கு நாம் அவர்களோடு நாம் உறுதுணை இருந்து செயல்படுவோம். அதே நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நாம் முக்கியத்துவமாக உழைப்புக்கு நாம் மரியாதை கொடுத்து தலை வணங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வீரவன் தலைவர் சொன்னார், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இந்த கூட்டம் வந்து கம்மி தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டத்துக்கு வரவங்க தடை போகிறதுக்கு ஒரு டீம் வளர்த்துது. அது உண்மைதான். அதை நான் வந்து என் கண்கூடாக பார்த்துருக்கேன். நீ போகாத, உங்களுடைய எதிர்காலம் சீரழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். அதையெல்லாம் மீறி இந்த கூட்டம் வந்தது வந்து மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தாலும் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கே போனாலும் எந்த கூட்டம் இப்படி இருக்குது, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இதை போட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க தவறான முறையில் சொல்லலாம், அவங்கள திருத்திக்கணும். அது இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லலாம். அதுவும் தவறான விஷயம் சொல்ல வேணாம். அடுத்து இந்த பொதுக்குழுவுக்கு மாவட்ட செயலாளர் எழுச்சி உரை ஆற்றுவதற்கு முன்பு நெகிழி ஒன்றியத்தினுடைய கோரிக்கையை தீர்மானமாக வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நெகிழி ஒன்றியத்தின் சார்பிலே வேண்டுகோள் வைக்கிறோம். முதல் தீர்மானம், நெகிழி பொன்னை அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானம். இரண்டாவது, தீயணைப்பு நிலையம்
மூன்றாவது காவல்துறை ஆய்வாளர் அலுவலகம். இப்படி ஒரு 9 கோரிக்கை இருக்கிறது. அந்த 9 கோரிக்கையும் தீர்மானமாக போட்டு அந்த தீர்மானத்தை உடனடியாக எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று காலையில் முதலமைச்சருடைய சிபிசிஐடி சிவானந்தம் அவர்கள் என்னிடத்தில் அழைப்பு விடுத்தார்கள். அதை நிச்சயமாக நான் தீர்மானத்தை போட்டு அனுப்பி வைக்கிறோம். அதே போல மாவட்ட செயலாளர் அவர்களுடைய உடன்பிறவா சகோதரி காலமானார். அதற்கும் என்னுடைய துணைவியார் இந்த ஒன்றியத்திலே எந்த மகளிரும் முன்வராத காலத்திலே எனக்கு அடுத்து ஜானகிராமன் ஒன்றிய செயலாளராக வருகின்ற பொழுது என்னுடைய துணைவியாரை இந்த ஒன்றியத்தினுடைய பொருளாதார நியமனம் செய்தோம். அவர்களுக்கும் இங்கே ஒரு 2 நிமிடம் மௌனத்தை செலுத்தி மாவட்ட செயலாளர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அதே மாதிரி சோழிங்க சக்கரவர்த்தி அவருக்கும் இரங்கல் தீர்மானம். தமிழின போராளி, நம்ம இனத்திற்கான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே மற்றும் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த பொதுக்குழு என்னை மாவட்ட செயலர் நியமித்தவுடன் ஐயா சொன்ன ஒரே கோரிக்கை, உடனே மாவட்ட செயற்குழு போலதும் பொதுக்குழு போலதும் சொல்லிட்டு ஐயா இடத்துல கட்டளையிட்டால் நானும் கிட்டத்தட்ட எங்கள் பொறுப்பு போட்டு 15 நாளாக ஆகிடுச்சு. அதனால பொதுக்குழு போன வாரம் போடலான்னு பார்த்தா ரொம்ப அசம்பாவிதம் சட்டவர்த்தி எனக்கு. அதுக்கப்புறம் இந்த வாரமும் ஒரு சில கடன்கள்லாம் ஆச்சு. அதிலும் நமது கட்சிக்காரர்களே ஒரு கிராமத்துக்கு சென்று நீங்கள் போகாதீர்கள் சொன்னார்கள். யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம நடத்துற பொறுப்பு நடத்திதான் ஆகும். ஏனென்று சொன்னால் நமக்கு வழிகாட்டி மருத்துவர் ஐயா, எல்லாருக்கும் மருத்துவர் ஐயா தான். அது யாராலும் சரி மருத்துவர் ஐயா என்ன கட்டளையிட்டாரோ தமிழ்நாட்டில் ஒரு பேருந்தும் கூட ஓடாதுன்னு சொன்னால் ஓடாது. அதான் ஐயா, அதுதான் ஐயா. அது ஐயா சொல்லுக்கு எங்கேயும் பெற்றுக்கொண்டாலும் அது இந்த லோகநாதன் உட்பட என்றுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் நான் வழிகாட்டு. அவர் என்ன சொல்றாலும் செய்வேன். ஆனால் என் மருத்துவர் என்ன கட்டளையிட்டாலும் நான் செய்வேன். அதே மாதிரி சக்கரவர்த்தி அண்ணனுக்கு மிக படுகொலை நடந்தது. இது ஏன்னு சொன்னால் நெமிலிலே ஒரு படுகொலை நடந்தது. அதுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஆனா சக்கரவர்த்தி அண்ணன் காலத்துக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா இது அரசியல் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் அரசியல் தான். இதெல்லாம் என்னன்னு நாங்க சொல்றோம். ஆனா இங்க வந்து கைக்கூலிகள் தான் இருக்கான். இங்க வந்து ஜெகத்ரட்சை காலம் இருக்கும். வேறு அப்ப அதிமுக இருந்தா அதிமுக தான் அரசியல் நடந்தது. நான் கிடையாது. எதிர்க்கும் ஐயாவோட கொள்கையை பின்பற்றுவோம். ஐயா யாரை கட்டளையிடறோ அவங்களோட தான் போகணும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தெரியும் ஒரு வீடியோ ஒன்று போச்சு. ஜெகத்ரட்சை காலம் வந்து எல்லாம் போயிடுது. இவங்க வேணா அவங்க போகணும், அவங்க வேணாம்னா அது கெட்டு போகணும். இப்படிதான் இவங்களோட அரசியல். இங்க பாமக வளர்க்கிற கட்சி எண்ணமே கிடையாது. ஏன்னா ஒரு கிளையில போனா என்ன நிலைமை எனக்கு தெரியும். இங்க மட்டும் இல்ல, எல்லா பகுதியிலும் போனாலும் குறைதான். ஏன்னு கேட்டா அவங்க சூழ்நிலத்துக்கு அந்த மாதிரி பார்ப்போம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நெமிலி யூனியன் சேர்மன் பிடிச்சிருக்கணும். ஆனா நெமிலி யூனியன் சேர்மன் பிடிக்கல. அது காரணம் நம்ம சுற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் போட்டி போறாம இப்படிதான் போத தவிர இந்த யூனியன் ஒரு யூனியன். அதே மாதிரி இந்த சோழிகர் சட்டமன்ற உறுப்பினர், இது சோழிகர் தொகுதி தான் உட்பட்டது. இந்த சோழிகர் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா நம்ம கிழவர்களே நிறைய பேர் சேர்ந்து அதை தோக்கடிச்சாங்க. நம்ம நிறைய பேர் வேலை பண்ணாங்க. இதை கேள்வி கேட்டாங்க தான் சொல்றாங்க. அதே மாதிரி என் மருத்துவரையா பத்தி சில பேர் சொல்றாங்க, ஐயா வந்து அர்த்தம் சொல்றது கேட்கறாங்க. அதான் சும்மா எனக்கு நான் ஐயா அருகில் இருந்த பழத்தை சொல்றேன். ஐயா மாதிரி ஒரு ஜீனியஸ் பிறந்தது ரொம்ப கஷ்டம். நான் ஐயா எல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கோ நல்லாக்குவாரு. ஆனா அடுத்தபடி ஐயா என்ன பண்ணாருன்னா அது உண்மையா போய் கேட்பாரு. கேட்டுட்டு தான் அது முடிவெடுப்பாரு. தவிர அந்த இடத்துல ஒரு நாளும் ஐயா முடிவெடுத்த வரலாறே கிடையாது. இதான் உண்மை. சும்மா சொல்லுவாங்க ஐயா இல்லை
ஐயா வயசாச்சு அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு அறிவியல் பார்த்து சொல்றேன். ஐயா உண்மையிலே இந்த கட்சி இயக்கம் நல்லா வரணும், சின்ன ஐயா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு தவிர ஒரு நாளும் அவர் சின்ன ஐயா பத்தி குறை சொல்றதே கிடையாது. இதுதான் உண்மை. சும்மா சொல்றாங்க ஒருத்தர் புதுமணியில நான் கூட 2 நாளா பார்த்தேன், சேலத்துல பார்த்தேன், தருமபுரியில பார்த்தேன், உங்களுக்கு கடலூர்ல பார்த்தேன். அவங்க சொல்றாங்க ஐயா ஒரு சூழ்ச்சி ஒரு சூழ்நிலை இருக்குது, சூழ்ச்சி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு, சூழ்ச்சி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சும்மா. ஐயா வந்து என்னைக்குமே யாரையுமே நிறுத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா கூட ஐயா வந்து அப்படிலாம் பேசுவார். எப்படின்னா பேசணுமா அவருக்கு தெரியும். ஒரு சடான ஒரு பதில் சொல்ல மாட்டார் ஐயா, டக்குன்னு அந்த நிறுத்தி நிதானமா அதுக்கான அர்த்தம் சொல்லுவார். அப்பே தெரிஞ்சுக்கணும் ஐயாவோட அவரோட எவ்வளவு ஒரு நாலேஜ் இருக்கு அவன் பேசுவார். ஐயா நான் ரொம்ப பேசுறதில்லை, ஏன்னா ஐயா பத்தி ஒவ்வொருத்தர் தப்பு தப்பா பேசுறது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க ஐயா இல்லைன்னா நம்மலாம் யாருமே ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்து நம்ம ஒரு இயற்கை முடிஞ்சதுன்னா ஐயா தான் காரணம். இங்க இருந்து சேலத்துல நமக்கு தெரியும்னா ஐயா தான் காரணம். அந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஐயா தான் நம்மளை உருவாக்கி என்ன பண்ணாரு. இன்னைக்கு ஐயா மனசு நோராடி நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க யாரும் சின்னையா பத்தி தப்பாவும் பேசாதீங்க. அவரும் நம்ம அடுத்த வழிகாட்டி சின்னையா நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆனா நம்ம யாரோ ஒரு தப்புக்கு நம்ம ஒரு சின்னையா தப்பு பேசக்கூடாது. அவரும் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு போட்டு கூட ஆளுகள் கூட வந்தவர், வல்லரசு நாடு கூட எல்லா நாடுகளும் பார்த்து வந்தாங்க. அவர் மாதிரி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வரலாறே இதுவே கிடையாது. அவர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும். அவரும் யாரும் பேஸ்புக்ல போட்டு திட்டாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நாளைக்கு ஐயா சின்ன கட்டாயம் ஒத்துமையாக போறாங்க, அதை ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்மளும் ஒத்துமையா பயணிக்க போறோம், அது எந்த மாற்றம் கிடையாது. ஆனா நம்மளும் கூட ஒருத்தர் கருத்து வேறுபடும் போது என்னடா நம்ம இந்த அணிக்கு போனா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அணிக்கு தான் போன சொல்றாங்க. அப்படின்னா எந்த அணியில ஒரே அணி ஐயா மட்டும்தான். நான் சொல்ல சொல்லாது எல்லாரும் சொல்லலாம், ஒரே அணி ஐயா மட்டும்தான். ஐயா மீறி எதுவும் நடக்காது. ஐயா கட்டாயம் நம்ம கூடி நல்லா செய்து சொல்லுவாரு. நம்ம எல்லாம் ஒன்றுமையா சேர்ந்து பயணிப்போம். அதனால ஒருத்தர் கருத்து வேணும், எந்த கிராமத்துல போவாதீங்க. இப்படி சொன்னாங்க ஒரு நாள் திருமணம். ஆனா ஒரு 200 பேர் மூட்டு கட்டணும் அடிப்பான்னு சொல்றாங்க பொதுக்கூட்டத்துல அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரிலாம் சும்மா வதந்தி. எவனோ ஒருத்தர் குடிச்சிட்டு போறாங்க, அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் பார்த்து வந்தாதான் அதுக்குள்ள போய்க்கூடாது, நம்ம கிடையாது. அதனால சில பேர் கழகம் என்ன சொல்றாங்க, கூட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து எதுவும் வந்தாலும் ஐயா எந்த கட்டளை இருந்தாலும் அந்த கட்டளை நம்ம செய்வோம். அதே மாதிரி சின்ன ஐயா என்ன சொல்றாரோ அதே நம்ம செய்யதான் போறோம். அது மாற்று கருத்து கிடையாது. அண்ணன் மாரி நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. அது அண்ணனுக்கும் தெரியும். சில கழகங்களால அண்ணன் என்ன சொல்றாரு தெரியாது, உண்மையை தெரியல நிலவரம். இங்க கட்சி சீரழிஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. கட்சியை வளர்த்தா பாடு கிடையாது. இதுலயும் இவங்க எந்த கிராமத்துக்கும் போய் கூடியாந்தது கிடையாது. எந்த கிளையில போய் என்ன கிளையோட பிரச்சனை காட்டுறது கிடையாது. இவங்க போவாங்க, ஒரு 10 பேருக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்துட்டு நான் மீட்டிங் நடத்த சொல்லுவாங்க. இதுதான் நடந்து நிலவரம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, என் ஐயா உங்களை மாவட்டத்தில் போற போக்குறதுல நான் 126 கிராமம் போனேன். 126 கிராமம் போயிட்டு அந்த மூத்த முன்னாடிலாம் சந்திச்சு, ஆனா நீங்க வாங்க, நீங்க வந்து நீங்க பண்ணா நல்லா இருக்கும் கட்சி, அப்பதான் அந்த வலிமையாகும் சொன்னேன். அது மாதிரி எல்லாரும் வந்தாங்க. திருப்பி தொழில் வந்துச்சு. திருப்பி மீண்டும் நம்ம ஐயா மாவட்டத்தில் போட்டுருக்காரு. இப்போ உடனே பொதுக்குழு போட்டிருக்கோம். அடுத்த பொதுக்குழு பிரம்மாண்டமா சோழிகளை போடுவேன். அதே மாதிரி நான் காசு கூட வரவே இருக்கோம். கிருஷ்ணா சொன்னாருங்கள நம்ம அதெல்லாம் பண்ணலாமா? ஆனா நம்மளுக்கு உண்மையான கூட்டம் தான் கூட்டு மட்டும் பார்க்கணும். அந்த பொதுக்குழுல நம்மளுக்கான கூட்டம் பார்க்கணும்னா நம்ம போய் காசு கொடுத்து கூடுறாங்க கூடாதா? நம்மளுக்கு எவ்வளவு பலம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எதிராளி நம்ம என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அடுத்த பொதுக்குழு மிக பிரம்மாண்டமா சோழிகளை போடுவேன். அது மருத்துவ ஐயா தலைமையில போடுவேன். அரண்மனை சட்டமன்றத்துக்கு வராரு, சோழிகள் சட்டமன்றத்துக்கு வராரு ஐயா. அவர் வரப்ப பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணுவேன். கூடிய விரைவில் வர சொன்னார் ஐயா. அதனால எல்லாம் ஒட்டுமையா போயிட்டு அந்த ஒன்றிய செயலாளருங்க கிளிய போய் அணுகுங்க. கிளியில் என்ன பிரச்சனை பாருங்க. அதே மாதிரி என்ன பிரச்சனை கொடுங்க. என்னென்ன எதுவும் போயிடாதீங்க. சும்மா சொல்லுவான், ஐயோ அவங்க வந்து எடுத்துருவாங்க நம்ம போட்டுருவோம், அதெல்லாம் நினைக்காதீங்க. ஐயா ஒன்று ஆணையிட்டாங்க, அது கட்டாயம் நடக்கும். அதை மாற்றமே கிடையாது. இந்த முறை நம்ம மாவட்டத்தில் போட்டுருக்காங்க, நீ போய் பண்ணு, நான் அதுக்கான வேலை அந்த வேலையை பண்ண செய்யுங்க ஐயா. ஒரு நாளும் எவ்வளோ தொலைபேசி தொடர்பு ஐயா என்ன நடக்குது, என்ன நடக்கும், என்ன பேசுறாங்க மக்கள் தான் கேட்பாரு ஐயா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இல்லை, என்ன மாதிரி 10 பேர் சொல்லுவார் ஐயா. எல்லாரையும் கேட்பாரு, என்ன நடக்குது என்ன கேட்பாரு. சும்மா ஒரு ஐயா ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. யார் என்ன சொல்ற கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் நானும் ஐயா என்ன
ஒரு ஒன்றியத்தில் ஒரு மாநில பொறுப்பாளர் போட்டு அந்த கிளையை போய் நாத்திகை பாருங்க, அதிக நாளாக செய்யுங்க. நாத்திகை போயிட்டு அந்த கிளையை சந்திங்க, அந்த கிளையில என்ன பிரச்சனை, அந்த ஊர்ல என்ன பிரச்சனை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அணுகுங்க. வரப்போ சட்டமன்றத்தில் நம்ம கண்டிப்பா ஐயா இந்த 2 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது கூட்டணி கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு கொடுத்தாலும் சரி. அதனால நம்ம எல்லாம் போய் உழைச்சா மட்டும் ஜெயிக்க முடியும் சொல்லிடலாம். ஐயோ நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம போய் நம்மளோட பலங்கள் நம்மளுக்கு கட்டறியணும். ஒரு கிராமத்தில் நம்ம வழிபடாடுறதுனால வலுப்பெறல. காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஏட்டா போட்டி போகுது எல்லாமே. ஒவ்வொரு கிராமத்தில் ஏட்டா போட்டி, நானா நீயா அப்படின்னு. சில கடவுள் இருக்காங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சாவுன்றது கூட போடுவான். என்னன்னா அந்த சாவு கிட்ட இருக்கும், அந்த சாவை கூட நீங்க வச்சு கூட எடுக்கலாம். இவனுக்கு மாதிரி ஆளாதான் நீ கட்சி இறங்கிட்டு போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துல மூத்த முன்னாடி அணுகி ஒரு ஒன்றிய சிலை இங்கிருந்து பயணிச்சு அந்த கிராமத்தை சொல்லி ஆலோசனை கேளுங்க. பெரிய மூத்த முன்னாடி எல்லாரும் ஆலோசனை. நான் மாவட்ட சில பேருக்கு தான், ஆனா இவங்கெல்லாம் கேட்காம இது பண்ண மாட்டேன். அவங்க கேட்க சொல்லுவோம், எல்லாரும் ஃபோன் பண்ணுவேன், இது பண்ணலாமா வேணாம் கேட்பேன். அந்த மாதிரி நீங்களும் மூத்த முன்னாடி கேட்டு ஆலோசனை பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்கள் மாவட்டத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் ஒரு டல்லாக கணக்கு தெரியல. அவர் எதை சொன்னாலும் அவர் அப்படியே ஸ்லோவாக போயிடாரு. நான் எதை சொன்னாலும் கண்டிப்பாக பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் பாஸ்டாக வேலை செஞ்சாங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எல்லாருமே மணி உணவு பண்ணிடணும். தயவு செய்து பொறுமையாக சாப்பிடலாம். சலசலப்புக்கு அஞ்சிடாத சத்திரிய வம்சமடா, தலைமுறையாய் நிலைச்சு நிற்கும் எங்க ஐயா வீரகுல அம்சமடா, வீரகுல அம்சமடா. இழந்ததை பெரு, இனமே எழு, உரிமை பெரு, தடைகளை அறி, இழந்ததை பெரு. பாராண்ட இனமே படை சூழ வாவா, ஐயாவின் வழியில் அணிதிரண்டு வாவா. இழந்தனம் உரிமைகள் பெறுவது அவசியம், உறவுகள் அனைவருக்கும். வன்னியர் இனமே எண்ணியது அனைத்தும் மாற்றத்தின் முதல் தொடக்கம். அக்னியில் பிறந்து ஆண்ட இனம் அடிமைகளாகிடுமா, அடிமைகளாக்கிட நினைப்பவரை தலைமேல் ஏற்றிடுவா. அக்னியில் பிறந்து ஆண்ட இனம் அடிமைகளாகிடுவா, அடிமைகளாக்கிட நினைப்பவரை தலைமேல் ஏற்றிடுவா. நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க, ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்க மண்ணு. நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் துணை வரும் ஐயாவின் இளம் படையே, இனி இல்லை இல்லை ஏதும் தடையே. சாதிக்கும் ஒருவனை சாதிக்குள் அடைத்திடும் அரசியலில் நேர்மை இல்லை, அடிபணிய நாங்கள் ஓழை இல்லை இல்லை. அமைதியின் ஆயுதம் பலம் குறைந்தால் தன் மானத்தின் பலம் என்ன தெரிந்துவிடும், அதிகாரத்தின் பலம் என செய்துவிடும், எங்கள் வீரத்தின் முன்னால் தோற்று விழும். ஆட்சிகள் எதுவும் மாறவில்லை, ஆட்சிகள் மாறுதடா, அடிப்படை உரிமைகள் கேட்பதுவும்